Naturals presents The Political Voice, powered by Tanvi Boutique. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூலிப்படையா, பார்ப்பனருடைய கூலிப்படையா, ஆர்எஸ்எஸ் உடைய கூலிப்படையா, வெறுமனே வந்து சித்தாந்த ரீதியாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழரா நிக்குது. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா தம்பி. பாஜகவோடு மத்திய அமைச்சரவை 5 ஆண்டு காலம் அங்கம் வச்சது திமுக. அன்னைக்கு பாஜகவோடு கூட்டில் இருந்தது விசிக. உங்களுக்கு அதை பேசுவதற்கான காரணம் இல்லைன்னு சொல்றேன். 25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. Tanvi Boutique, Queen of Handlooms. இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. பார்ப்பனர்களுடைய கடப்பாறையாக மாறி நிற்கிறாரு. யாரு சொல்லுங்க? யாரு? மாற்றை இன்னைக்கு திராவிட கோட்டை என்பது எதுவால் கட்டப்பட்டது? திராவிட கோட்டை சமூக நீதியால் கட்டப்பட்டது, சமத்துவத்தால் கட்டப்பட்டது. திராவிட கோட்டை என்பது அது ஐடியாலஜிக்கலாக நாங்கள் சொல்கிறோம். சாதி ஒழிப்பை உள்ளடக்கியது. ஆனால் எதை கடப்பாரை? பார்ப்பனர்கள் கொடுக்குற கடப்பாரை அல்லது பார்ப்பன கடப்பாரை. அந்த கடப்பாரை அப்போ ஒருத்தர் ஒரு ஆயுதம் கொடுத்தாங்கன்னா அதை வைத்து கொண்டு தாக்குனா அவங்களுக்கு பேர் என்ன பேர்? கூலிப்படை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூலிப்படையா, பார்ப்பனருடைய கூலிப்படையா, ஆர்எஸ்எஸ் உடைய கூலிப்படையா, வெறுமனே வந்து சித்தாந்த ரீதியாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழரா நிக்குது. சித்தாந்த ரீதியாக யாரெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு செயல்படுகிறார்களோ வெளிப்படையாக நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தான், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா, பாரதியார் சொல்கிறாரு. ஆனால் தனித்தமிழ்நாடு என்று கோரிக்கை வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாளரால் சேதமில்லாத ஹிந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய பாரதியார் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவரா? தந்தை பெரியார் என்கின்ற அந்த ஐடியாலஜி வெறும் பார்ப்பன எதிர்ப்பை மட்டும் கட்டமைக்கவில்லை, பெரும்பான்மை இந்துத்துவத்துக்கு எதிரான கட்டமைப்பு. அதே போல எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக போராடுகிறார்கள். ரெண்டு ஒன்னா நான் பார்க்கிறேன். நான் பெரும்பான்மைவாத அரசியலை முன்னிறுத்துகின்ற பாஜகவினுடைய கனவை, ஆர்எஸ்எஸ் கனவை முறியடிப்பதுதான் 26 இலக்கு. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். தேர்தல் நேரத்தில் அது வந்து தவேகா, நாம் தமிழர் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, எங்களுடைய செயல்பாடு இருக்குது. சாவர்கருடைய பிள்ளைகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு அணிக்கு இருக்கிறது. அந்த அணியிலே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே சமரசம் இல்லாமல் களமாடுவதற்காக இங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். அதனால் இந்த 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். அவங்க வந்து பல்வேறு வடிவங்களில் வருவாங்க. பாஜக நமக்கு தெரியாது, சும்மா ஈஸியாக அவங்கள அணுக முடியாது. பல்வேறு அணிகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆர்எஸ்எஸ் உடைய கிளை தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்புகள் பல்வேறு உத்திகளை கையாள்வார்கள். திருப்பரங்குன்றத்தில் வந்து என்ன நடந்தது என்று எல்லோருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றத்தில் வந்து இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரியும். நீதிபதியே எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்குகிறார் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்படையாக இன்றைக்கி வந்து நீதிமன்றம் என்னவா மாறி இருக்கு, நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவா மாறி இருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்குறோம். இதே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே வந்து அவர் வந்து பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் நிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உரலாம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார். யார் வழங்கினது? இவர் தான். இவர் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு? நான் போய் நேராக திருப்பரங்குன்ற மலையில் போய் ஏறி ஆய்வு செஞ்சு தான் நான் பார்க்குறேன், அதனால் இந்த இடத்துல தீபம் ஏற்றலாம்னு சொல்லி சொல்கிறாரு. ஆய்வு செஞ்சாராம். அப்போ நீங்கள் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆய்வு செஞ்சீங்களா? அங்கே போய் அந்த இலையில உருண்டுட்டு தான் நீங்கள் வந்து தீர்ப்பு சொன்னீங்களா? எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்கிறீங்க? எதை நிறுவ முயல்கிறார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். நீதிமன்றத்தின் மூலமாக எதை நிறுவ முயல்கிறார்கள்? பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இங்கே இந்த வேலையை செய்யலாம், நீதிமன்றத்தை கைப்பற்றி செய்கிறார்கள். அன்புநாதங்கிற ஒருத்தர் வீட்டில் பண மதிப்பில் செய்யப்பட்ட கொஞ்ச காலத்திலே கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டப்ப என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? பினாமி வச்சிருக்காருன்னாங்க. அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவில் முதன்மை தலைகர்த்தா. கேட்டால் வந்து இதெல்லாம் பேசாதீங்க, பாஜக வந்துடும்,
பாஜக பூந்துரும். இந்த பாஜக பூச்சாண்டி எவ்வளோ காலத்து கட்டுவீங்க? தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் பாஜக வெல்ல போறதில்ல, வளர போறதில்ல, எழ போறதில்ல. அது சத்தியம். தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சிடலாமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் பாஜக என்னென்னமோ பண்ணி பார்க்குது. தமிழ்நாட்டில் பிள்ளையாரை பேசுனாங்க. தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முருகன் எடுத்துட்டாங்க. முருகன் மீது ஒருதலை காதல். வெற்றிவேல் வீரவேல் தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கக்கூடிய இந்த பாஜக அருகாமையில் கேரளாவில் முழங்குமா? அங்கே போனால் சாமியே சரணமைப்பா. அங்கே சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக ஆந்திராவுக்கு போனால் சொல்லுமா? அங்கே ஏழுகுண்டட வானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. அங்கே கோவிந்தா போடுற பாஜக மகாராஷ்டிராவில் பேசுமா? அங்கே கனவிதா தான் மோரியா. அங்கே கனவிதா தான் மோரியாங்கிற பாஜக உத்தரப்பிரதேசத்தில் பேசுமா? அங்கே ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பாஜக மேற்கு வங்காளத்தில் பேசுமா? அங்கே ஜெய் காளி ஓம் காளி. அங்கே ஜெய் காளி ஓம் காளிங்கிற பாஜக ஒரிசாவில் பேசுவான். அங்கே ஜெய் ஜெகநாத். எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முழக்கம் போடுவாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கதைக்கு ஆகலை. பாஜக முடிஞ்சு போன கதை எழாது. அதுக்கு சான்று என்னன்னா, ஒரு 2 மாதம் இருக்கும். பாஜகவோட மாநில நிர்வாகி ஒருத்தர் நயினா நாகேந்திரன்கிட்ட கேட்குறாரு, ஐயா நாங்கள் போனோம்ங்கய்யா, எல்லா ஊருக்கும் போனோம், வரவேற்பாக இருக்கிறது இருக்குங்கய்யான்னு. என்ன சொல்கிறாங்க மக்கள்? அதாவது நீங்கள் வாங்க, சோறு கூட போடுறோம், ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலை. தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடாமல் எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு போனாங்க. மோடி படத்தை அமித்ஷா படத்தோடு போனால் விழுற ஓட்டும் விழாதுன்ட்டு. இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திருப்பிச்சிட்டு என்னன்னா, மதுரை திருப்பரங்குன்ற மலை அவங்க ஏற்றணும். கார்த்திகை தீபம் ஏற்றணுங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 20 நாள் ஆச்சு. இப்போ ஏற்றணும். ஏன்னா ஏற்ற முற்படுவது கார்த்திகை தீபம் இல்லை, கலவரத்தீ. அந்த கலவரத்தீயை ஏற்றுவதற்கு முதலாக தீக்குச்சியை வந்து பற்ற வச்சு கொடுத்தது திமுக. ஏன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே தர்கா இருக்க விஷயமே பொது சமூகம் தெரியாது. எப்போது தெரியும்? பிப்ரவரி டிசம்பர் 25 2024 அன்னைக்கு அபுதாகிர்னு ராஜபாளையத்துன்னு ஒருத்தர் போகிறார். வழிபாடு செய்ய ஆடு கோழி பலிட போகிறார். போகிறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. 300 ஆண்டுக்கு மேலே ஆடு கோழி பலியிட்டு அங்கே வழிபாடு செய்கிறாங்க. திடீர்னு காவல்துறை அனுமதி மறுக்குது. அதுக்கு பிறகு 1 மாத காலம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ தமிழக அரசின் சார்பில் சொல்லப்படுவது, அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறத அறநிலைத்துறை அமைச்சகம் விரும்பலை. தர்கா வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? அப்போ தர்காவில் ஆடு கோழி பலிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் யார்? தமிழக அரசின் காவல்துறை யார்? அப்போ திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. பாஜகவுக்கு பாதி போட்டு திமுக கொடுக்குது. இன்னைக்கு பாஜக அதை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறேன். இதில் எங்களை வந்து பாஜக பி டீம்ங்கிறது அண்ணன் பேசுகிறப்ப நிறையா சொன்னாங்க. பார்ப்பன கடப்பாரன்னாங்க. இதில் திமுகவில் பார்ப்பனர்கள் சேர்க்கறது இல்லையா? இல்லை, அந்த வார்த்தையை சொன்னது சீமான் தானே சொன்னார். என்ன சொல்கிறேன், மைத்ரேயன் போய் சேர்ந்தார் திமுகவில், இலக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் பார்ப்பனர் தான். எஸ்வி சேகரும் இப்போ திமுக வழிபாட்டெலாம் இருக்கார், அவரும் பார்ப்பனர் தான். அதை கேட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பார்ப்பனரை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். இப்போ அண்ணன் சீமான் பார்ப்பனிய கடப்பாரன்னு பேசினாங்களா, பார்ப்பன கடப்பாரன்னு பேசினாங்களா? பார்ப்பன கடப்பாரன்னு தான் பேசினாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் திராவிட கோட்டை தகப்பன்னு சொல்லலை, திராவிட குட்டிச்சவரை தகப்பன்னு தான் சொன்னோம். அதனால் நீங்கள் பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், எங்களை பாஜக பக்கம் தள்ளுறீங்கல்ல. நாங்கள் தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம், தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் வந்து சங்கியம். இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது. சாவர்கரின் கடவுள் என்ற முழங்கக்கூடியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியில் இருக்காரு. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பட்டவரா இல்லை சமத்துவவாதியா? அவர் சனாதனியா இல்லை சமத்துவம் பேசக்கூடியவரா? உத்தவ் தாக்கரே குறித்து உங்கள் பார்வை என்ன? உத்தவ் தாக்கரே சங்கின்னு சொல்றீங்களா? பாபர் மசூதி இடிப்பில் முழுக்க முழுக்க பாஜக விட இந்துத்துவாவில் முனை போட்டிருப்பது சிவசேனா. உத்தவ் தாக்கரே அன்றைக்கு பால் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே எப்படி சேர்த்தீங்க? நீங்க பாஜக எதிர்ப்பில் விசிக உறுதியோடு இருக்கா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில், பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வச்சது இதே விசிக. 2001 கெச்ராஜா காரைக்குடியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு, கெச்ராஜா பெற்ற வெற்றியில விசிகான் வாக்கு இருக்கு. அப்ப எங்க போச்சு சனாதன எதிர்ப்பு? வாஜ்பாய் சனாதனத்தை எதிர்த்தாரா? மனு தர்மத்தை கைவிட்டாரா? மதவரி வேண்டான்னாரா? வாஜ்பாயும் சனாதி தானே. அந்த வாஜ்பாய்க்கு 2018 ஆண்டு நடைபெற்ற
புகழஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்று வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போட்டது அண்ணன் திருமா. 2002 குஜராத் தினப்படுவில் பில்கிஸ் பானு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஆண்டு 2002. அந்த குஜராத் படுகொலையின் போது விசிக எங்கே இருந்துச்சு, திமுக எங்கே இருந்துச்சு? தேசிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வச்ச ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனால் கூட்டணியில் கடைசி வரைக்கும் தொடர்ந்தது திமுக. முரசொலி மாற இறக்கிற தருணம் வரைக்கும் பாஜகவோடு உறவில் இருந்தது திமுக. அதே போல குஜராத் இனப்படுகொலையின் போது கூட பாஜகவோடு உறவில் இருந்தது விசிக. யார் மறுக்க முடியும்? போகிற போகல சொல்லிட்டு போயிடுறது. பெரியாரை விமர்சிக்கிறாங்க. 2002 காலகட்டத்தில் விசிகாவோட அதிகாரப்பூர்வ ஏடு தாய்மன். அதில் 9 மாதங்கள் கற்ற வருது. என்ன கற்ற? பெரியார் ஒரு மறுபரிசீலனை. அந்த கற்றை எழுதியவர் ரவிக்குமார், முனைவர் ரவிக்குமார். பெரியாரை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு 9 மாதம் கற்ற வருது. பெரியாரை மிக கடுமையாக விமர்சிச்சு கடைசியில் கற்றையை முடிக்கிறாங்க. முடிக்கிறப்ப ரவிக்குமார் எப்படி முடிக்கிறார்னா, பெரியார் மறுபரிசீலனைங்கிற கற்றை நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும்னார். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கரியவாதியான ரவிக்குமார் பெரியாரை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னார்னா காரணம் என்ன? பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பெரியாரை விமர்சிச்சப்ப நீங்கள் பாஜக கிட்ட காசு வாங்கினீங்களா? சங்கியா செயல்பட்டீங்களா? ஆர்எஸ்ஓட பிள்ளையா செயல்பட்டீங்களா? என்னது யாரை கேட்டாலும் பாஜக பிடிங்கிறது? அண்ணன் திருமா சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைங்கிறாரு. பிரசவம் பார்த்த செவிலியர் வந்து அண்ணன் திருமா தான். அவர் முதல்ல பிரசவம் பார்த்த யார் தெரியுமில்ல? மூத்த பிள்ளை, ஆர்எஸ்ஓட மூத்த பிள்ளை கமலஹாசன். அந்த பிள்ளை வளர்ந்து அறிவாளத்தை தவழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த கமலஹாசனும் அண்ணன் திருமா ஒன்றா இருக்காங்களே. அவரை பிடிஎம்னு இதே அண்ணன் வன்னியர் சொன்னார். எப்போ அவரை வந்து பிடிஎம்லேருந்து எந்த பக்கம் கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிஎம் இது சொல்லிவிட்டு போயிடுறது. இதெல்லாம் ஒரு கேலி கூத்து. பாஜக இந்தியா முழுக்க வளரவே திமுக தான் காரணம். நான் திரும்ப திரும்ப சலிக்க சொல்லிட்டேன். இந்தியா முழுக்க வளரவே. அதனால் பாஜகவோடு மத்திய அமைச்சரவை 5 ஆண்டு காலம் அங்கம் வச்சது திமுக. அன்னைக்கு பாஜகவோடு கூட்டில் இருந்தது விசிக. உங்களுக்கு அதை பேசுவதற்கான தார்மீகம் இல்லைன்னு சொல்கிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திக் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் 2001 பாஜகவோடு கூட்டணி வச்சுங்க, பாஜகவோடு எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். 99 தான் நாங்கள் தேர்தல் பாதைக்கு வருகின்றோம். 2001 நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறோம். அதற்கு பிறகு பாஜக வருகிறது. அப்பொழுது சொல்கிறோம் நாங்கள் பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் என்று சொன்னது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் எங்களோட இருங்க, நீங்கள் அவங்க கூட மேடையிலலாம் ஏறாதீங்க, பிரச்சாரம் பண்ண வேணாம். நான் இப்பொழுது இந்த மேடையில் நின்று சவால் விடுகிறேன். 2001 பாஜகவோடு ஏதாவது ஒரு மேடையில் பரப்புரை செய்த ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்ட முடியுமா? நான் கேட்குறேன். ஆனால் நான் காட்ட முடியும். ஏதாவது காட்ட முடியுமான்னா இப்போ நீங்கள் போய் நேராக மும்பையில் போய் பாஜகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து பாஜகவுக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்தவர். முழுமையாக நினைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு? ஆர்எஸ்எஸ் மேடையில் விஜில் அமைப்பில் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அது நீண்ட காலமாக பேசப்பட்டது, அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க. நான் அந்த இடத்துல நாங்கள் 2002 நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். திமுக கூட்டணியில் ரிசைன் பண்ணுறோம். அந்த இடத்துல நாங்கள் இல்லை. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் எந்த மேடையிலையும் பாஜகவுக்கு ஆதரவாக நாங்கள் எங்கேயுமே போய் நிற்கலை. நாங்கள் திமுக மேடையில் தான் நிற்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக எதை கட்டமைக்கிறார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு பெரியார் குறித்து பேசுகின்ற இந்த விவாதம், இன்றைக்கு நாங்கள் வந்து பெரியாரை பாதுகாப்போம், பெரியாருடைய கொள்கைகளை பாதுகாப்போம்னு நம்ம நிற்கிறோம். இதே மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து பெரியார் அவர்களை ஆதரித்து பல மேடைகளில் பேசியிருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய தங்கைகள் பீரங்கி ஓட்டுகிறார்கள், துப்பாக்கி எடுக்கிறார்கள் ஈழத்தில் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்று கையை உயர்த்தி பேசுகிறாரு. அதை விவாதத்துக்கு கொண்டு வருவீங்களா? இப்போ பேசுகிறது விவாதத்துக்கு கொண்டு வருவீங்களா? அன்னைக்கு பேசுனது தவறா, இன்னைக்கு பேசுனது தவறா? நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளுக்கு கேட்குறேன். நீங்கள் தானே வந்து முதல்ல பேசுனீங்க பெரியார் குறித்து. எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கட்சிக்கு வருவதற்கு முன்பு எழுதின கட்டுரைகளையே நீங்கள் ஆதாரமாக காட்டுறீங்க. அந்த கட்டுரையில் அதுவும் வந்து அது நேர்மறையாக எழுதப்பட்ட கட்டுரை, எதிர்மறையாக இல்லையா? பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்ன கட்டுரைகள் இல்லை. நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பெரிய சாதி வெறி அமைப்புங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். தந்தை பெரியாருக்கு முடிக்கிற நேரத்தில் விமர்சனம்னா அவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏங்க அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். எங்கள் மேலே குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஈவே ராமசாமி என்கின்ற அல்லது ராமசாமி என்று சொல்லக்கூடியவருக்கு தந்தை பெரியார் என்கின்ற பட்டத்தை கொடுத்தது ஒரு தலித் பெண். தலித் கொடுத்த அந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தலித் விரோத வெறுப்பை விதைக்கிறது.
நாம் தமிழர் கட்சி. இதில் ரொம்ப முக்கியமாக இவங்க இப்போ சமீபத்தில் நடத்தினாங்க, யார் பெரியார்ல, பெரியார் பட்டம் கொடுத்த மூவாளர் ராமாமிர்த அம்மா படமும் அங்கே இருக்குது, தர்மம்பாள் படமும் அங்கே இருக்குது. இந்த பட்டத்தை கொடுத்தவங்க படம் அதை வச்சுக்கிட்டு பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது இந்து பெரும்பான்மைவாதத்தை, பார்ப்பனியத்தை வாழ்நாள் முழுக்க சமரசம் இல்லாமல் களமாடிய தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த ஐடியாலஜிகளை, கோட்பாட்டை உடைத்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் கொடுக்கின்ற அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பெரியாரியத்தை உடைப்போம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை அது நடக்காது. 2026 தேர்தலிலும் தந்தை பெரியாரே ஆட்சி செய்வார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் கோட்பாடு இங்கே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 25 years of grooming excellence. Naturals, India's #1 hair and beauty salon. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.